இல்ல, இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அதான் அந்த மாரி ரொம்ப இன்டென்ஸாவும் போயிடாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா, நான் பார்த்துருக்கேன் நெறைய பேர. சினிமா பண்ணதுக்கு அப்புறம் தான் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த மாரிலாம் அப்படின்லாம் இல்ல, இல்ல. நான் எக்ஸாக்ட்டா கல்யாணத்த மீன் பண்ணல. அப்படி இருக்கிறாங்க. அப்ப என்னதுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஓகே. மென்டல் பிரஷர் வந்துரும். அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஜாலியா பண்ணுவோம். ஆமா. எங்கேயும் போகாது. நம்ம படம். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எப்பவுமே சினிமா வட்டாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட அனுபவங்கள வந்து ஷேர் பண்றதுக்காக நம்ம நெறைய பேர சந்திப்போம். அந்த வகையில இப்போ நம்ம சந்திக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு டைரக்டர் பிளஸ் டிஓபின்னு கூட சொல்லலாம். விஜய் மில்டன் சார மீட் பண்ண போறோம். ஹலோ சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் ஆக்சுவலி நேம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மூவி நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மழை பிடிக்காத மனிதன். எப்படி சார் அது யோசிச்சீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மழை பிடிக்காம யாருக்குமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஹெவியா வந்துச்சுன்னா பிடிக்காம போகும் தான். ஆனா இந்த படத்துக்கும் அந்த பேருக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஆக்சுவலா மழை பிடிக்காத மனுஷங்க இருப்பாங்க தானே. இல்ல நான் இப்போ ஒரு மண்பானை செய்றவன், இல்ல உப்பு ஓ விக்கிறவன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நெறைய இருக்கும் தானே. ஆ அவங்க தொழிலுக்கு அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இல்ல. ஓகே. மேபி விவசாயி வந்து மழைய விரும்புவாங்க. அதுவும் கரெக்ட்டான பருவத்தில பெஞ்சா தான் அவங்களுக்கு ஒரு இது. இல்ல அந்த மாரி நான் இதுல ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்றவங்களோ, இல்ல அதுவோ அப்படி சென்ஸ்ல நானும் அத வைக்கல. ஓகே நீங்க சார். சொன்ன மாதிரி மழை அப்படின்னாலே ஜென்ரலா எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைன்னா பிடிக்கும், மழைன்னா பிடிக்கும், கவிதைன்னா பிடிக்கும். அது பிடிக்காம ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அப்ப அவன் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதுல்ல. அதுதான் நான் எதிர்பார்த்தது. ஓகே சார். ஒரு மழை பிடிக்காத மனிதன்னு டைட்டில் வச்சோம்னா, அப்ப அதோட பை ப்ராடக்ட்டா நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்குது. என்னன்னா, ஏன் அவனுக்கு மழை பிடிக்காது? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்ல ஒரு டைட்டில்ல. ஏன்னா ஒரு படத்துல வந்து இது ஏன்? இவன் ஏன் இப்படி பண்றான்? என்ன நடக்க போகுது? அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான் நம்மள வந்து படம் பார்க்க வைக்குது. அது டைட்டில்லயே நமக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லதுல்ல. சார். ஆனா மூவி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ம். ஸோ ஆனா டைட்டில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமா குடுத்துட்டீங்க. ம். அப்பன்னா மூவில வந்து ஒரு பெரிய இடி, மின்னல் கலந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆ. ஸோ இல்ல ஆக்சுவலா இது வந்து ஆக்ஷன் படம் தான். ஆனா பெரிய ஆக்ஷன், ஃபுல் ஆக்ஷன் அப்படி கிடையாது. ஓகே. அம் இப்ப கோலிஸோட ஆக்ஷன் படமா? இல்ல சார். ஒரு கமர்ஷியல் ஒரு மறக்க முடியாத ஒரு அழகான படம். சரி ஓகே. காம். அந்த மாரியான ஒரு மூட் தான் இதுவும். ஃபைட் இருக்கு. ஓகே. அவன அடின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். அப்பதான் அடிப்பாங்க ஹீரோ. அதெல்லாம் இருக்கு. ஆனா பக்காவா இது வெறும் ஆக்ஷன் ஃபில்ம் அப்படின்னு ஒரு வரையறையில கொண்டு வந்துர முடியாது. ஓகே சார். புரொடியூசர்ஸ் வந்து இத பொயட்டிக் ஆக்ஷன் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க. ஓகே. ஸோ அதனால ஸோ மூவி வந்தா தான். ஆமா. ஓகே சார். நீங்க கேஸ்டிங் வந்து சார ஃபர்ஸ்ட்டே சூஸ் பண்ணிட்டீங்களா சார்? விஜய் ஆண்டனி சார். இல்ல இதுக்கு முன்னாடி வேற யாராவது கேஸ்டிங் இல்ல பார்த்தீங்களா? இந்த கதை வந்து விஜய் ஆண்டனிக்காக பண்ணது தான். இந்த ஓகே சார். கதையே வந்து விஜய் ஆண்டனி சார்ன்னு ஒரு லுக் இருக்குல்ல, ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே. அவர் வந்து இப்படி பண்ணுவாரு, இப்படிதான் நடிப்பாரு, இப்படிதான் நடப்பாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே. அத அப்படியே மைண்ட்ல வச்சு தான் இந்த கதையே பண்ணேன். ஸ்டோரி இந்த ஸ்டார்ட்டிங்ல எழுத ஆமா, ஆரம்பிச்சது. ஆமா. இந்த ஓகே. கேரக்டரே வந்து விஜய் ஆண்டனிக்கு மட்டும் தான் சரியா இருக்கும். ஓகே. அப்படி நினைச்சு பண்ணது தான் இது. ஓகே சார். இதுல வந்து சத்யராஜ் சார் இருக்காங்க, சரத்குமார் சார் இருக்காங்க. அவங்களோட ப்ளே எப்படி சார்? ஈக்குவல் அது மாரி தானே? ஆ அதாவது என்னோட படத்துல வந்து எந்த கேரக்டருமே வந்து சும்மா வந்து போகாது. ஓகே. நம்ம சூப்பர் சார். கடுகு, கோலி சோடா நீங்க எது ம். எடுத்துக்கிட்டாலும், அதுல வந்து குறைந்தபட்சம் ஒரு 7 கேரக்டர் இருப்பாங்க. 7 பேரோட விருப்பு, வெறுப்பு, அவங்களோட டிராவல் என்ன? அவங்க இந்த கதையில வந்து எந்த மாரி லிங்க் ஆகுறாங்க? பேக் ஸ்டோரி எல்லாமே இருக்கும் 7 பேருக்குமே. ஸோ அந்த மாரி தான் இந்த கதையிலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ம். அஃப்கோர்ஸ் த ஹீரோ வந்து விஜய் ஆண்டனி. அவங்களோட டீமா சத்யராஜ் சாரும், சரத் சாரும் வராங்க. ஓகே. ஆக்சுவலி சார் நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. சத்யராஜ் சாருக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்து நடிக்கிறதா இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி இவங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? ஓகே. இவர் இப்போ இப்போதைக்கு இவர் இல்லங்கும்போது இவர் தான் கரெக்ட் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? அதான் இப்போ நம்ம விஜய் ஆண்டனி வந்து படத்துல ஒரு ஒரு மர்மமான ஒரு கேரக்டரா வராரு. ஓகே ஆ சார். விஜய் ஆண்டனி யாரு?
அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே சார். என்ன தொழில் பண்றாரு? இவர் யாரு? எங்கேருந்து வந்திருக்காருன்னு. இப்போ அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட். அவருக்கு மேல ஒரு சுப்பீரியர் ஆஃபீசர்ன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து சரத் சார் அது கரெக்ட்டா ஃபிட் ஆகுறாரு. ஓகே. அப்போ அவருக்கு ஒரு கெட்டப் குடுத்து, ஒரு லுக் குடுத்து, இவங்க 2 பேரும் ஒரு குரு சிஷ்யன் ஓகே. உறவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு ஹையர் ஆஃபீசர் தேவைப்படுது. ஓகே. ஸோ அந்த டைம்ல தான் நான் கேப்டன் அது பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். படத்துல அந்த கேரக்டர் பேரு கேப்டன் தான். ம். அப்போ பிராக்டிகலா சில விஷயங்கள்னால நம்ம கேப்டன யூஸ் பண்ண முடியல. நம்ம நான் நினைச்ச மாரி ஷாட்ஸ் எடுக்க முடியல. ஓகே. ஸோ அதனால அவர ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த லீக்ல, அந்த கேட்டகரியில சரத் சாருக்கும் சீனியரா இருக்கணும். ஓகே. விஜயாண்டிக்கும் சீனியரா இருக்கணும். அவர் சொன்னா இவங்க கேட்பாங்கன்ற ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும். ஓகே. அந்த அதெல்லாமே பொருந்தி வருது இப்போ சத்யராஜ் சாருக்கு தான். ஓகே சார். அதனால சத்யராஜ் சார். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மூவில பார்த்தீங்கன்னா, டைரக்டர், டிஓபி அவங்களோட ம். பாண்ட் ரொம்ப முக்கியம். ஆனா, இந்த இதுல நீங்க 2மே ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஆ. அப்போ வந்து ஒரு டிஓபியா உங்க டைரக்ஷன் எப்படி? அண்ட் டைரக்ஷனா உங்க டிஓபி எப்படி? அப்படி. நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன். கேமராமேனும், டைரக்டரும் வந்து அ அ ஒரு மில்க் அண்ட் டிக்காஷன் மாரி தான். ம். மில்க் வந்து நல்லா ஒயிட்டா இருக்கும். டிக்காஷ் வந்து நல்லா பிளாக்கா இருக்கும். 2த்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ம். இதோட குவாலிட்டி வேற, இதோட குவாலிட்டி வேற, இதோட டேஸ்ட் வேற, இதோட டேஸ்ட் வேற. ஆனா அது 2ம் கரெக்ட்டான ப்ரிப்போர்ஷன்ல நீங்க வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஒரு சூப்பரான காஃபி கிடைக்கும். கொஞ்சம் இது ஜாஸ்தியாவோ, இல்ல அது ஜாஸ்தியானா கூட அந்த ஃப்ளேவர் வராது. ஸோ அதுதான் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்கிரிப்ட்ன்றது நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஒரு கேமராமேனும், டைரக்டரும் எங்க யார் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும், எந்த அளவுக்கு விட்டு குடுக்கணும், ஏறி போகணுங்கிறத ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல. அது வந்து ஒரு படத்த வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகும். ஓகே. ஸோ அது 2மே ஒரே ஆள்ட்ட இருக்குன்றப்போ, அதோட அட்வான்டேஜ் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஸோ, அதனால உங்களால உங்க மூவி வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஆமாமா. ரொம்ப ஈஸி எனக்கு. சரி, ஓகேங்க சார். நீங்க உங்களோட கரியர் ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, டிஓபியா தான் சார் ஸ்டார்ட் பண்ணீங்க. ம். பட் டைரக்ஷன் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல பிடிக்க ஆரம்பிச்சுச்சு? ஓகே, டைரக்ஷனும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற. இல்ல. நான் என் கேரியர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து டைரக்ஷன்ல தான். ஓகே. நான் வந்து 86 இல்ல 87ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். ம். எங்க அப்பா வந்து டைரக்டர். ம். அப்பா ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ அதில நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால அந்த படம் பாதியிலே நின்னுருச்சு. ஸோ என்னோட ட்ரீம், என்னோட ஜர்னி, என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எல்லாமே வந்து டைரக்ஷன் தான். நான் நான் டைரக்டர் ஆகணும்னு தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். ஸோ +2 படிச்சுட்டு இருக்கும்போது நான் +1 படிக்கும்போது நாயகன்னு நெனைக்கிறேன். ம். அதுக்கப்புறம் ஊமை விழிகள். இந்த 2 படம் தான் என்ன வந்து வேறயா மாத்துனது படங்கள். நாயகன் வந்து என்னோட ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அதுதான் ஒரு மதர் புக் மாரி. ம். ஸோ அதிலிருந்து தான் எங்களுக்கு வந்து சினிமா வேற அப்படின்னு ஒரு விஷயத்த அதே மாரி ஊமை விழிகள் பார்த்தப்போ எனக்கு வந்து பயங்கரமா இந்த யார்ரா அந்த இன்ஸ்டிடியூட் பசங்க? எங்கடா இருக்கு இந்த இன்ஸ்டிடியூட்ன்னு சொல்லி அப்புறம் தேடி போய் நான் +2 முடிச்சுட்டு அத ஜாயின் பண்ணேன். ஓகே. ஆக்சுவலா +2ல வந்து நான் நல்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் அந்த மாரி நல்லா படிக்கிற பையன். ஃப்ரண்ட் பெஞ்சர். ஓகே. ஸோ எல்லாருமே இன்ஜினியர் ஆவான், இல்ல மெடிசின் படிப்பான்னு தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து எங்கேயோ ஒரு மூலையில இருக்க இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து அங்க போய் ஜாயின் பண்ண உடனே எல்லாருக்கும் ஷாக். ஆனா எங்க அப்பா வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஓ. பட் என்னன்னா, நாங்க அங்க போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கும்போது டைரக்ஷனுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓ. டிகிரி முடிச்சிருந்தா தான் டைரக்ஷன் பண்ண முடியும். +2க்கு வந்து எடிட்டிங்கோ, சினிமாட்டோகிராஃபியோ இல்ல மத்த விஷயங்கள் தான் படிக்க முடியும். ம். உங்க பையனுக்கு மார்க் இருக்கு. இதுல எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, நானே ஒரு டைரக்டர். நான் உனக்கு சொல்லி தரேன் உனக்கு டைரக்ஷன்னா என்னன்னு. என்ன விட உன்ன யார்றா சொல்லிக் குடுத்துருவா? அப்படின்ட்டு. ஆனா ஒரு டைரக்டருக்கு வந்து கேமரா தெரியணும். ஏன்னா முக்கியமா அ ஒரு டைரக்டர் வந்து ஹேண்டிகேப்டா ஃபீல் பண்றது வந்து அந்த அந்த டிபார்ட்மெண்ட் தான். அதுல வந்து யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, அதுல என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாம இருக்கும். ம். ஸோ நீ கேமராவ தெரிஞ்சுக்கோ. ஒரு டைரக்டருக்கு வந்து கேமரா தெரியணும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் சினிமாட்டோகிராஃபி என்ன சேர்த்து விட்டாங்க. ஓகே. ஸோ நான் படிக்கும்போதே என்னன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே நாம டைரக்டர் ஆக போறோம். அதுக்காக நம்ம கேமரா கத்துக்கிறோம். ஓ. அப்படின்ற ஆட்டிட்யூட்ல தான் நான் படிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கேமராமேன் ஆனாலும் சரி, ஒரு டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட நான் பயங்கரமா பாண்ட் ஆகி ஒர்க் பண்ணுவேன். இந்த ஷாட் இப்படி வச்சா நல்லாயிருக்கும். இந்த இந்த சீனுக்கு இப்படி வச்சா நல்லாயிருக்கும். இந்த லொகேஷன் தான் இந்த சீனுக்கு செட் ஆகும். காஸ்டியூம மாத்த சொல்லுங்க. இப்படின்னு நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சைட்ல தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஆ. அதுக்கேத்த மாரி எனக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸா அமைஞ்சாங்க டைரக்டர்ஸ் ஓ! எல்லாமே. சூப்பர் சார். கேமரா பண்ண படங்கள் எல்லாமே பாலாஜி சக்திவேல் ஆகட்டும், பி.வி. பிரசாத் ஆகட்டும், எல்லாருமே ஆல்மோஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால என்னன்னா, எனக்கு நெறைய ஃப்ரீடம் குடுத்தாங்க அவங்க. அதனால அங்க கத்துக்கிட்டு, அவங்க எல்லாரோட அனுபவத்தையும் நான் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் டைரக்டர். ஓகே சார். நீங்க தமிழ் மட்டும் இல்ல, கன்னடத்துலயும் வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட அனுபவம் எப்படி சார்? இல்ல ஏன்னா ஆக்சுவலா இண்டஸ்ட்ரி வந்து டிஃபரெண்ட் ஏதாவது. இல்ல அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஓகே. நம்ம அப்படி நான் நான் பயந்தேன். ஓகே. ஏன் என்னோட பேட்டர்ன் என்னன்னா,
எழுதுனது அப்படியே எடுக்கிறது வந்து நான் பண்ண மாட்டேன். ம். எழுதுனது வந்து ஒரு 70% தான். அதுக்கு மேல ஒரு 30% ஆட் ஆனா தான் எனக்கு அன்னைக்கு நிம்மதியா தூக்கமே வரும். ஓகே. நம்ம எழுதுனது மட்டும் அன்னைக்கு எடுத்தா நான் ஏதோ வேலை சரியா செய்யலையோன்ற மாரி எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆயிடும் ஷூட்டிங் முடியும்போது. ஸோ அதனால ஆட் பண்ணிட்டே இருப்பேன். டயலாகும் சரி, விஷயங்களும் சரி, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே இருப்பேன் சீன்ல. பட் அது வந்து நம்ம தமிழ்ன்றப்போ, அந்த டயலாக் வந்து இப்படி போய் இந்த டயலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். கன்னடத்துல அப்படி பண்ண முடியாதுல்ல. நான் அதுக்கு வந்து ஒரு டயலாக் ரைட்டர் வேணும். அவர் வந்து எழுதி ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். அத அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னு 1000 விஷயம் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப பயந்தேன். பட் முருகதாஸ் வந்து ஒரு தடவ சொன்னார். நான் மீட் பண்ணி பேசினேன் அவர. ஹிந்தி படம் எப்படி டைரக்ட் பண்றீங்க? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டேன். ம். எனக்கு சுத்தமா தெரியாது சார். ஆனா, நம்ம எழுதின கதை, நம்ம எழுதின சீன் வந்து அவங்க ஹிந்தியில பேசும்போது, அது சரியா இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியுது சார். எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியாதே. இல்ல சார் அது என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க பேசும்போது, இல்ல, இல்ல இங்க தப்பு இருக்கு. இங்க வந்து வேற வரணும் அப்படின்னு நமக்கு தோணுது சார் அப்படின்னாரு. ஆஹா! சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே. மணி சார் கூட சொல்லியிருக்காரு இன்டர்வியூல. எனக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது. ஆனா அது வந்து எனக்கு ஒரு ஹிந்தி படம் பண்ணும்போது எனக்கு ஒரு மைனஸா எனக்கு இருந்ததே இல்லன்னு சொல்லியிருக்காரு. சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம்னு பயத்தோட தான் போனேன். பட் அதுதான் உண்மை. ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன சீன் வேணும், எங்க அவங்க கத்தி பேசணும், எங்க திரும்பணும்ன்றதெல்லாம் மைண்ட்ல இருக்குன்னா, அவங்க கன்னடத்துல பேசினாலும் அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓ! ஸோ அத நான் உடனே சொல்லுவேன். ஆனா என்னோட கிஃப்ட் என்னன்னா, இவரு சி சிவராஜ்குமார் சார் வந்து தமிழ் நல்லா தெரியும். ஸோ நம்ம சொன்ன உடனே அவர் டப்புன்னு பிடிச்சிருவாரு. "ஓ! உனக்கு இது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரே கன்னடத்துல வார்த்தைய போட்டுருவாரு. அந்த மாரி லாங்குவேஜ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சினிமாங்கிறது ஒண்ணு தான். அப்படி சினிமாங்கிறது தான் லாங்குவேஜ் ஓகே. ஆக்சுவலா டைரக்டர்ஸ்க்கு. ஓகே, ஓகே சார். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்ஷன் படமா இருந்தாலும், செட் எப்படி சார் இருந்துச்சு? எப்படி ஹேண்டில் இந்த பண்ணீங்க? படம் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து ஆறுச்சாமி. ம். ஆம், அதாவது கோலி சோடா, கடுகு, கோலி சோடா 2 இது எல்லாமே என்னன்னா, அ அந்த சீனுக்கு என்ன தேவையோ, அத வந்து நாங்க அங்க போய் தான் எடுப்போம். அங்க குப்பை கூடை வேணும்னா, குப்பை கூடை எங்க இருக்கோ அங்க தான் போய் எடுப்போம். நாங்க செட் பண்ண மாட்டோம். ஒரு இடிஞ்ச வீடு வேணும்னா, இடிஞ்ச வீடு எங்க இருக்குன்னு தேடி அங்க போய் எடுப்போம். ம். ஆனா இந்த படத்த வந்து நான் ரிவர்ஸ்ல அப்ரோச் பண்ணேன். என்ன வேணுங்கிறத எழுதிட்டு, அத நாங்க கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி ஆத்தென்டிக்கா எடுக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அ யூ நோ அ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ற ஒரு படம். ஸோ இத வந்து வேற ஒரு மீட்டர்ல தான் பிரசன்ட் பண்ணணும். இத வந்து நம்ம கோலி சோடா மீட்டர்ல ரொம்ப எதார்த்தமா நிஜமா பண்ணிட முடியாது. அதனால இந்த படத்துல வந்து டோட்டலா எல்லாமே செட் அந்த மாரி கிரியேட் பண்ணி பண்ணது தான். ஓகே. அதுலயும் முக்கியமா படத்தோட டோன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கிரீன் அண்ட் எல்லோ தான் இருக்கும். ம். ரெட் இருக்கவே இருக்காது. அ வ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, காஸ்டியூம்லயும் சரி, டோட்டலா ரெட் ஷேடே அவாய்ட் பண்ணிட்டோம். ம். ஈவன் எல்லோ கூட அதோட இன்டென்ஸான இப்ப நீங்க போட்டிருக்கீங்கல்ல, அந்த எல்லோ இருக்காது. ஓகே. ரொம்ப பேஸ்டலா உங்க துப்பட்டால இருக்கிற மாரி ஆ. லைட்டரா தான் இருக்கும். கிரீன், சயான் இதுதான் நெறைய இருக்கும். ஓகே, ஓகே சார். ஆக்சுவலி ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்குமே சார் வந்து ரொம்ப காமா ஆ. இருந்தாங்க. ஸோ அப்போ மூவில வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் பேச்சு, டயலாக்ஸ்லாம் இருக்கா சார்? சாருக்கு எதாவது மாஸா? ஏன்னா ட்ரெய்லர்ல ஃபுல்லாவே அமைதியாவே ஆக்சுவலா மூவ் ஆனாங்க. படத்துல வந்து அவர் பேசவே மாட்டாரு. ஓகே, எங்கேயுமே அவர் டயலாகே கிடையாது. ஓகே. அவர் பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டே தான் இருப்பாரு. அதுதான் அவருக்கு வந்து இந்த படத்துல வந்து கஷ்டமான காரியமாவும் இருந்துச்சு. ஏன்னா டயலாக் குடுத்தா நம்ம பேசிடலாம். இப்ப நான் பேசுறேன். எனக்கு ஒண்ணுமே கஷ்டம் இல்ல. பேசுறத கேட்டுட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நீங்க தான் வந்து அ என்ன பண்ணணும்? கைய எங்க வைக்கணும்? நம்ம என்ன ரியாக்ட் ஓகே. பண்ணணும்? அப்படின்னு 1000 விஷயம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அது ஆமா. வந்து ரொம்ப கஷ்டம். ரியாக்ட் பண்றது தான் எப்பவுமே ஆமா கஷ்டம். சார். ஸோ விஜய் ஆமா. ரொம்ப கஷ்டம் சார். அதான். ஸோ விஜயகாந்த் சார் வந்து படத்துல ஃபுல்லா ரியாக்ஷன் தான். ஓகே, ஓகே. பார்த்துட்டே தான் இருப்பாரு. ஓகே. படத்துல வந்து ஒரு 2 சீன் இருக்கு. ஒண்ணு கிளைமாக்ஸ், இன்னொன்னு இன்டர்வல் முடிஞ்சோனே வர ஒரு சீன். ம். அந்த 2 சீனும் படத்துல இவ்வளவு நேரம் பேசாததுக்கு சேர்த்து பேசிருவாரு. ஓ! ஒரு நல்லா லெங்தி ஆ கான்வர்சேஷன். அந்த ஸோ அமைதிக்கு பின்னாடி ஆமா. இருக்கிற அந்த ரொம்ப சத்தம் நல்லா வந்துரும். வந்திருக்கு அந்த 2 சீனும். ஓகே, ஓகே சார். இதுல பார்த்தீங்கன்னா, ட்ரைலர் வந்து கூடவே டிராவல் பண்ணுது. ஒரு நாய்க்குட்டி டிராவல் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரைலர்ல அந்த லெட்டர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அந்த பிளேட் இது வச்சிருக்கீங்க ஆ. சார். ஸோ அதுமாரி ட்ரைலர்லயும் பார்த்தீங்கன்னா, கத்தி அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பிளேட் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ. ஸோ ஃபுல்லாவே அந்த ஒரு விஷயம் தான். ஆமா. அதாவது அதாச்சும் அ படத்துல வந்து இவரு வந்து இவரோட திறமை என்ன அப்டின்னா, அவைலபிள் திங்ஸ வச்சே ஆ. இவரால சண்ட போட முடியும். ஓகே. அவருக்கு வந்து ஒரு அயர்ன் பாக்ஸ் போதும். ஒரு பென்சில் போதும். ஒரு பிளேட் போதும். அப்படின்னு கிடைக்கிற விஷயங்கள் ஒரு ஸ்டாப்லர் பின் போதும். ம். அப்படின்னு தான் ஃபைட்ட கன்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அந்த மாரி வழக்கமான இப்ப எல்லா படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வருவாங்க. ஆனா 10 பேர் வந்தாலும் ஒருத்தர் தான் வந்து ஹீரோட்ட சண்ட போடுவாரு. அதிகபட்சம் 2 பேர். மத்தவங்க நின்னுட்டே தான் இருப்பாங்க. இவங்க 2 பேர் கீழ விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வருவாங்க. பட் நான் அப்படி பண்ணல. எல்லாமே ஒரே டைம்ல தான் வருவாங்க. அது எப்படி அவன் சமாளிக்கிறான், எப்படி பண்றான்னு டீட்டெயிலா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதெல்லாமே ஒரு கதை இருக்கு. அந்த சின்ன சின்ன எக்யூப்மென்ட்ஸ்க்கு பின்னாடி. ஓகே சார்.
இப்போ உங்களுடைய சினிமாவோட அனுபவம் சார். உங்களுக்குன்னு ஒரு இயர்ஸ் இருக்கும்ல சார். இவ்வளோதான் என்னோட சினிமாவோட அனுபவம். ம். அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். எப்படி உங்களோட அந்த தாட்ஸ் ஓகே நம்ம இப்ப டைரக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது ரைட்டிங், அடுத்து இல்ல டிஓபி. அதான் சொல்றேன்ல, என்னோட ப்ராக்ரஸ் அந்த மாரி வரல. இது ஓகே. எல்லாமே ஒரே டைம்ல தான் எனக்கு நடந்துச்சு. அ நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே எழுதிட்டு தான் இருக்கேன். ஓகே. என்னோட கதைகள் எல்லாமே குறைந்தபட்சம் 10 வருஷமாவது இருக்கும். அப்போ எழுதின கதைகள் தான் நான் அப்படியே டெவலப் பண்ணி என் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ம். ஸோ அதுதான் ம். அதே மாரி சினிமாட்டோகிராஃபி வந்து அ அது ஸோ உங்களுக்கு பிடிச்சு தனித்தனியா போன இந்த விஷயம். வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் அப்படி ஆனேன். அதுக்கப்புறம் தான் இத்தனாவது படத்துல நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். ம். இத்தனாவது படத்துல நான் டயலாக் பண்ண ஆரம்பிச்சேன்றதெல்லாம் இல்ல. ம். நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் படத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி உங்க டைரக்ஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல சார்? ஆமா. ஸோ ஃபார் ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பாலாஜி சக்திவேல், ஓகே சார். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார், ஏ. வெங்கடேஷ். ஆ. ஸோ எப்படி சார்? இப்போ அவங்க எப்படி? உங்கள விட? ஸ்டில் அவங்க எல்லாருமே என்னோட பயங்கரமான க்ளோஸ்ல இருக்காங்க. என்னோட ஒரு நல்ல பழக்கமா, இல்ல கெட்ட பழக்கமான்னு தெரியல. ஒரு கதை நான் பண்ணி முடிச்ச உடனே, முதல்ல ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு சொல்லிருவேன். ஓகே சார். அப்புறம் எடுத்து முடிச்ச உடனே அவங்களுக்கு போட்டு காமிச்சிருவேன். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு, கேட்டு, கேட்டு தான் நான் வந்து ஸோ இந்த படம்லாம் வந்து பாலாஜி ஒரு 3, 4 தடவ பார்த்துட்டாரு. வெங்கடேஷ் ஒரு 10 தடவ பார்த்துட்டாரு. எல்லாமே பார்த்து கரெக்ஷன் சொல்லி, அப்படி அப்படி நாங்க இன்னும் வி ஆர் இன் வெரி குட் டச். ஓகே சார். இந்த படத்த நீங்க வந்து ஒரு ஆடியன்ஸா பாத் டைரக்ஷன், டிஓபிலாம் தள்ளி வச்சுட்டு ஆடியன்ஸா பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு? ஓகே. இந்த படம் ஒரு விஷயம் பண்ண போகுது. மாஸ் தான் இல்ல அப்படின்ற ஆக்சுவலா அந்த ஆடியன்ஸா நம்ம படத்த நம்மளே பார்க்குறது இருக்குல்ல, ம். அது வந்து பயங்கரமான ஒரு கலை. அது எனக்கு வரவே இல்ல இன்னைக்கு வரைக்கும். இத்தன வருஷமா நானும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலி அது மைண்ட்ல வந்துரும். டைரக்ஷன் இது ஆமாமா. எப்படி நம்ம வந்துரும். வந்து நம்ம எடுத்த படத்த இன்னும் பண்ணியிருக்கணும். இல்ல அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும். இந்த இன்னும் கட் பண்ண இப்படிதான் தோணிட்டே இருக்குது. நான் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 500 தடவ பார்த்துருப்பேன் இந்த படத்த. மழை பிடிக்காத மனிதன. எடிட்டிங்ல ஆகட்டும், சவுண்ட்லயே ஆகட்டும், மாறி, மாறி, மாறி பார்த்துட்டே இருக்கேன். ஒரு தடவ கூட டிட்டாச் ஆயி, ஒரு ஆடியன்ஸா இந்த படத்த நம்ம பார்ப்போம் அப்படின்னு உட்கார்ந்து என்னால பார்க்கவே முடியல. அது வந்து ஒரு பெரிய கலை. அது எனக்கு தெரியல. எனக்கு வரல இன்னும்னு நெனைக்கிறேன். அ என்னோட ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படி. ஓகே. நான் கவனிச்சிருக்கேன். ரஷ்ஷஸ் பார்க்கும்போதே அப்படியே ஆடியன்ஸ் மாரி உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. சிரிப்பாங்க. அ "ஏய் என்னடா இவ்ளோ ரியாக்ட் பண்ற?" "இல்ல அந்த ஷாட் நல்லா வந்திருக்கு." "ஓ! அப்படியா?" அப்படின்னு தான் எனக்கு தோணுமே தவிர, எனக்கு வந்து அது இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டட். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து அது கனெக்ஷன் இருந்துட்டே இருக்குமே அது தவிர, நீங்க எனக்கு அந்த டைரக்ஷனுக்குள்ள டிஸ்கனெக்ட்டே ஆகாது. ஊறிட்டீங்க சார். ஸோ அதனால அது அப்படி. தெரியல எனக்கு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நெறைய தடவ. ஒரு ஆடியன்ஸா படத்த பார்த்துரணும்னு. ஈவன் நம்ம உங்க ரிலீஸ் ஃப்ரெண்ட் ஆன மூவி பார்க்கறதா இருந்தாலும், அதர்ஸ் ஆ உங்க மூவி இல்லாம அதர் மூவி. அதெல்லாம் நான் வந்து தனியா அப்படி நான் போய் அப்ப போய் எப்படி எப்படி எடுத்திருக்காங்கன்னுலாம் பார்க்க மாட்டேன். அத நான் படமா தான் பார்ப்பேன். ஓகே. என்னோட பழைய படங்களே நான் ரிலீஸ் ஆன படங்களே இன்னைக்கு வரைக்கும் என்னால ஆடியன்ஸா பார்க்கவே முடியல. இது என்ன பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர் பார்க்கலாம் அப்படின்லாம் பார்க்க முடியல. இப்பவும் பார்க்கும்போது வேற தான் தோணுது. ஓகே சார். ஸோ இந்த மூவிய வச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நேயர்களுக்கு? அது நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஏன்னா ஆகஸ்ட் 2 ஆ ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இல்ல மாஸா தான் ஆக்சுவல் இருக்கும். ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய பேரே இருக்காங்க. இப்போ ஓகே. வில்லனா நடிச்சிருக்கிறது வந்து டாலி தனஞ்சயா. ம்ஹ்ம். ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிறது வந்து பிரித்தி அம்பா. இவங்க 2 பேருமே அ பெங்களூர்ல டாப் ஹீரோஸ். ஓகே. தெலுங்குலயும் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டார் காஸ்ட் இது அவங்க. நம்ம தமிழ்ல அவ்வளவா தெரியாது. ஓகே. ஸோ எல்லாருமே ஹீரோஸ் தான். ஆ ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருந்து என்ன சொல்ல போறோம்? என்ன சொல்ல போறீங்க? எங்க படம் இப்படி இருக்கும். ஸோ படம் நல்லாருக்கும். அதுதான் நான் சொல்லி ஆகணும் ஓகே. ரிலீஸ்க்கு முன்னாடி. அது ரிலீஸ்க்கு அப்புறமும் நான் சொல்லலாம் சார். அததான் ட்ரைலரே சொல்லுவேன். சீரியஸா நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன். ஆ அந்த அதான் என்னன்னா, கெட்டவங்கள வந்து அழிக்கக்கூடாது. ம். அவங்களுக்குள்ள இருக்க கெட்டத தான் அழிக்கணும். ஓ அப்படிங்கிறது தான் இந்த இந்த படம். ஏன்னா, இப்ப நீங்க கெட்டவங்களா இருக்கீங்கன்னா, உங்கள கொல்றதுனால ஒரு யூஸும் இல்ல. அதோட அநியாயமா தாட்ஸ நம்மளுக்குள்ள மட்டும் சேஞ்ச் ஆமா. பண்ணணும். நம்மளுக்குள்ள இருக்க ஒரு உயிர நம்ம வந்து இல்லாம ஆக்கிட்டோன்றத தாண்டி வேற என்ன ம். திருப்தி கிடைச்சிற போகுது? ஆனா அதே உங்களுக்குள்ள இருக்க கெட்டத மட்டும் அழிச்சுட்டா, இப்ப எங்களுக்கு இன்னொரு ஆள் ஒரு கிடைச்சுட்டாங்க. நியூ ஆ ஹியூமன் ஒரு புது ஆள் கிடைச்சுட்டாங்கல்ல. ஸோ அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். வந்து நெறைய பேர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்க ஒர்க்ல இருந்து ஏதாவது சம்திங் இந்த மாரி டவுன்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரீச் பண்ணி தான் வரணும். அந்த மாரி ஏதாச்சும் சம்திங் உங்களுடைய அனுபவம்? இப்படி இருந்துச்சு என் லைஃப். இங்க இருந்து நான் இந்த இடத்துல டவுன்ல இருந்தேன். இங்க அப்ல வந்தேன். அது ஃபேஸ் பண்ணி. அந்த மாரி உங்களுடைய இல்ல, இல்ல. அப்படி நம்ம வந்து ஏன்னா சினிமால எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். ம். ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கவங்களுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ம். நம்ம சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தவிர, அது நம்ம லைஃப்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. யூஸ் ஆகாது. பட் சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான ஈல்டு கிடைக்கும். ம்.
புரியுதா? நான் வந்து எனக்கு மாச சம்பளம் வேணும். நான் வந்து வசதியா தான் இருப்பேன். எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் சினிமா ட்ரை பண்ணுவேன். அப்படின்னா எனக்கு தெரியல அது. நான் வந்து என்னோட கேரியர்ல என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து எடுத்த ரிஸ்க்கோட விளைவு தான். ஓகே. ஆ இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறீ இதெல்லாம் தேவையான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. இதோட ஒரு சாப்டர் தப்பாயிடும்டா. தப்பானா ரொம்ப முடிஞ்சிரும். ஓகே. நான் எடுப்பேன். ஆனா அங்கிருந்து தான் நான் வந்து அடுத்த டைமென்ஷன் வந்திருக்கேன். ஸோ அதனால ரிஸ்க்க வந்து நான் கொஞ்சம் தயங்காம எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஆ, சார். ஒரே படத்துல ஆ. வந்து பெரிய ஆள் ஆயிடணும், ரிச் ஆயிடணும். அது எப்படின்னு சார்ட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. பாட்டுல பெரிய ஆளு அவங்களா? அது கேட்குறீங்களா? இல்ல. இல்ல அவருக்கு படம் ஆ, ஒரே படம். ஆ, ஒரு படம் சார். ஆ. ஒரே படம். அதுக்கப்புறம் கூட படம் எடுக்க வேணாம். அந்த ஒரு படத்திலே பெரிய ஆள் ஆயிடணும், பெரிய ரிச் ஆயிடணும். ஆமா, இப்போ அப்படித்தானே ஆகுது. அதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க சார். அதுக்கு ஐடியாஸ் வந்து டிப்ஸ் கேக்குறாங்க. ஐடியாலாம் அந்த அந்த ஒரு படம் எடுக்கிறது தான். வேற என்ன? அதோட கதை கரெக்ட்டா இருந்தா போதும். கதை மட்டும் கிடையாது. அந்த படம் ஜெயிக்கணும். அது கதை மட்டும் காரணம் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நாங்கலாம் வந்து ஆ. ஆரம்பிக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 5 படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கள வந்து பி கிரேட்ல இருக்க ஆர்டிஸ்ட் திரும்பி பார்ப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நாங்க புது ஆள வச்சு பண்ணோம். அப்புறம் பி கிரேட்ல பண்ணோம். ஒரு 10 படம் 15 படம் பண்ணதுக்கப்புறம் ஏ கிரேட்ல இருக்க ஆர்டிஸ்ட் நாங்க ரீச் பண்ணுவோம். இப்போ அப்படி தேவையில்லையே. நீங்க ஃபர்ஸ்ட் படம் ஹிட் குடுத்தீங்கன்னா 2வது படம் வந்து நீங்க ஏ ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க உங்களுக்கு. வாங்க நம்ம ஒரு படம் பண்ணுவோன்ட்டு. ஸோ நீங்கலாம் வந்து ரொம்ப பிளெஸ்ட் பீரியட்ல இருக்கீங்க. ஒரு படம் உண்மையிலேயே போதும் உங்களுக்கு. ஓகே. ஓ! உங்கள்ட்ட இருந்து பேசுனதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவ் தாங்க பாருங்க. அப்போ ஒரு படம் பண்ணிலாம் நம்ம ரிச் ஆயிடலாம்னு ஆமா. அவர் அந்த யோசிக்க ஒரு படம் ஆரம்பிச்சுட்டாரு. ஜெயிச்சதுன்னா 100% யாரா இருந்தாலும் வேற சீரியஸா லைஃப். அந்த காலத்துல அவ்வளோ பிளாட்ஃபார்ம் கிடையாது சார். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும்னாலே நீங்க டைரக்ட்டா போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டு ஆமா. வந்திருப்பீங்க. உண்மதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன டவுட்னா அது நேராவே இப்படி யூடியூப்ன்னு பார்த்து அது ஃபுல்லாவே கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஆமா, அளவுக்கு பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா ஆமா. இருக்கு. அப்பலாம் எங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் தேவைப்பட்டது. ம். ஆன்சர் நாங்க தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப இப்போ கொஷின் உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு கேள்வி தான் வேணும். ஆமா. உங்கள்ட்ட கேள்வி இருந்தா நீங்க ஆன்சர் இந்த கொஸ்டின் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டா? அப்படிங்கிற ஆமா. அந்த மாரி. ஓகே சார். தேங்க் யூ ஆ, சார். உங்கள ஓகே. ஆல் மீட் தி பண்ணது பெஸ்ட்மா. ரொம்ப நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார். அருண் அண்ட் பார்கவி. ஆமா சார். ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் நாங்க. ஆமா. ப்ளீஸ் நல்லா பண்ணுங்க. ம். நீங்க வந்து நேர்மையா, உண்மையா ஒரே படம் ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒரு படத்துல செட்டில் ஆயிடலாம். செட்டில் ஆகலாம் கவலைப்படாதீங்க. ஆசை இல்ல சார். படம் அது ஆ. எப்படின்னா ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு ஜாப் மாரி, எங்களுக்கு இது ஒரு ஜாப். ஸோ இத வந்து ஒரு கரெக்ட்டா பண்ணணும்னு ஒரு இல்ல ஆசை. ஆக்சுவலா சினிமாவ வெறும் ஜாபா நினைச்சு மட்டும் பண்ண முடியாது. இதுக்கு அது வந்து உண்மதான் சார். இன்னும் வேற சில விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுது. ஓகே. அதையும் வச்சுக்கங்க. அது கண்டிப்பா சார். எப்படி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எங்களுக்கு இது மட்டும் போதும்னு உட்கார்ந்துருக்கோம். இல்ல அப்படி ரொம்பவும் சாக்ரிஃபைஸ் பண்ற எல்லா இடத்துலயும் சார் கேட் பண்றாங்க. மூடுக்கும் போயிறாதீங்க. ஏன்னா ஆ. இந்த சினிமா எல்லாமே வந்து எல்லாம் இல்ல சார். இப்போதைக்கு இந்த ஏஜ்ல நமக்கு பேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மூவ் இல்ல, ஆயிட்டோம். இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அதான் அந்த மாரி ரொம்ப இன்டென்ஸாவும் போயிடாதீங்கன்னு சொல்றேன். ம். ஏன்னா, நான் பார்த்துருக்கேன் நெறைய பேர. சினிமா பண்ணதுக்கு அப்புறம் தான் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த மாரிலாம் அப்படின்லாம் இல்ல, இல்ல. நான் எக்ஸாக்ட்டா கல்யாணத்த மீன் பண்ணல. அப்படி இருக்கிறாங்க. அப்ப என்னதுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஓகே. மென்டல் பிரஷர் வந்துரும். அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஜாலியா பண்ணுவோம். ஆமா. எங்கேயும் போகாது. ம். நம்ம படம். ஓகே.